ரீசெண்ட் vlogsல வந்து உங்ககிட்ட வந்து ஆர்டி ஸ்கீம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். வீட்டில் வந்து நீங்கள் வாங்குகிற வந்து கிராசரி ஐட்டம்ஸ் அப்புறம் மற்ற கரண்ட்டு பில்லு இதிலலாம் சேவ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆர்டியாக அதை சேமித்து பேங்க்கில் அதே வந்து உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எல்லா vlogsலையுமே சொல்லிகிட்டு இருப்பேன். அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் எனக்கு டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ நான் அந்த ஆர்டி பாஸ்புக் எடுத்துகிட்டு வந்து இப்போ வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து போன டிசம்பர்லே ஐ மீன் 2023 டிசம்பர்லே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து அந்த மாதத்துலேருந்தே வந்து நான் கிராசரிஸ் அப்புறம் மற்ற வீட்டுக்கு தேவையான பண்ணுற அந்த செலவுகளெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சு எப்படி சேவ் பண்ணி அதை கொஞ்சம் சிக்கனம் பண்ணி அதை நம்ம ஒரு ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு இல்லை காலேஜ் ஃபீஸு எங்கள் வீட்டில் வந்து காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க, அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் உங்கள் முன்னாடி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதாலையும் அதை வந்து உங்கள் முன்னாடி வந்து ஷோ பண்ண போகிறேன். நான் வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து வந்து மாதம் 3000 அதாவது 3000ன்ற மாதிரி இப்போ 3 மந்த்ஸாக கட்டிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நகை சீட்டு தான் கட்டிகிட்டு இருந்தேன். நகை சீட்டும் கட்டுறது பெஸ்ட்டு தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு இப்போ 3000 போட்டிங்கன்னா இதுவும் 11 மந்த்ஸு தான். கோல்டு சீட்டும் பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸு தான். அது பார்த்திங்கனாக்கா 3000 போட்டிங்கன்னா 33,000 வரும் இப்போ 10 மாதத்துக்கு. அப்புறம் ஒரு முனையை சேர்ந்தா 36,000 வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இப்போ விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 3/4 பவுன் வாங்கலாம். ஐ மீன் ஒரு 6 கிராம் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி சின்ன சின்ன நகையாக வாங்கும்போது அதுக்கு அவங்க நம்மளுக்கு என்ன தராங்க, வேஸ்டேஜ் தான் வந்து ஃபுல்லாக ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் சின்ன நகையாக வாங்கும்போது அப்படியே வச்சுக்கிட்டா ஓகே. அதை நீங்கள் திரும்பியும் போய் சேல் பண்ணணும் இல்லை மாற்றணுன்னா அதில் வந்து அவங்க கொடுக்குற அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு போயிடும். நீங்கள் மறுபடியும் ஒரு நகையோ ஏதோ வாங்கும்போது இல்லை நீங்கள் ஒரு அவசரத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் அதில் போய்டும், அது உங்களுக்கு நஷ்டமாயிடும். ஆனால் கோல்டு சீட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்குது, 10,000 இருக்குது, 20,000 இல்லைனா மினிமம் 5,000 அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அது போட்டு கட்டுங்க. அந்த நகை உங்களுக்கு வேணும், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், விற்க மாட்டோம், இல்லை மாற்ற மாட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நல்ல லாபம். ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லைனா வேறு எதனா எமர்ஜென்சி செலவு இருக்குது, இப்போ எதனா எமர்ஜென்சியாக நீங்கள் வெளியில் போகணும், ஒரு வருஷத்தில் எங்கன்னா ஊருக்கு அவசரமாக போகணும், அப்போ உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு பல்க் அமௌண்ட்டு ஒரு 30,000 கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 3000 கட்டணும்னா 30,000 அது கூட தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பணமாக சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நகைன்னா கொண்டு போய் விற்கணும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். நகைச்சீட்டு போட வேணான்னு சொல்லலை. இந்த மாதிரி பண தேவைகள், அவசர இது, ஸ்கூல் ஃபீஸு, மற்ற எமர்ஜென்சி செலவு இதுக்கெலாம் வந்து இதுதான் பெஸ்ட்டு. இப்போ இந்த 3,000 வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பணம் மீந்தோ இல்லை ஏதோ பண்ணியோ நான் அது சேமிக்கலை. வீட்டில் நம்மளுக்கு செலவு பண்ணுற அந்த காசை வந்து சேமித்து சிக்கனமாக அதில் எப்படி இதை போட்டேன்றதை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது போன இயர் பார்த்திங்கன்னா கிராசரிஸ் ஐ மீன் 23ல் பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வந்து 6,000 to 7,000 வரைக்கும் செலவாயிட்டு இருந்தது. இப்போ இதில் எதனா சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக வாங்கிட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வரும். இதே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ 15 days ஒன்ஸு இப்போ நான் நிறைய vlogsல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்பப்போ என்ன தேவையோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கினீங்கனாக்கா இதில் வந்து ஒரு 1,500 சேமிக்கலாம். இது வந்து நிறைய vlogல காட்டியிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க, என் சேனலில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இபி பில் பார்த்திங்கன்னா 23லே பார்த்திங்கன்னா ஒரு 3,500 to 4,500 இது 45 days ஒன்ஸ் தான் வரும். இதில் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா துணி போடும்போது இப்போ நான் 1 hour வைப்பேன் வாஷிங் மிஷினில். அதுமாரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக யூனிட் போகும். யூனிட் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து யூனிட்டுக்கு இப்போ ரேட் அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து
ஃபஸ்ட்டு 100க்கு வந்து இபி பில்லே கிடையாது. அது உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போ நான் தமிழ்நாட்டில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த வர வர இப்போ 300 இல்லை 500 அதுக்கு மேலே போக போக ₹4 ₹7 அந்த மாதிரி அதாவது ₹2000லேருந்து ₹2.50 ₹5 ₹7 அப்படின்னு ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து இப்போது 500க்குள்ளே யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணணும். 500 யூனிட்ஸ் இப்போ வருதுனாக்கா அதில் வந்து 100 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். 400 யூனிட்ஸ் தான் நான் இப்போ செலவு பண்ணுற மாதிரி வரும். 400 யூனிட்ஸ்க்கு ₹250 அந்தமாரி ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இதுலேயும் கம்மியாகும். இதில் வந்து ஒரு ₹500 வந்து 500 இல்லைன்னா ஒரு ₹750 வந்து நீங்கள் சேமிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்கில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து சம்மருன்றதுனால இப்போ நம்ம வந்து தயிருக்கெலாம் வந்து பால் எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால அதிகமாகும். இருந்தாலும் வந்து நான் இதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1500 இது கிடையாது, வெறும் 1250க்குள்ளே நான் வர மாதிரி இதில் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹250 இதுலேயும் சேவ் ஆகுது. இதில் 1000 கிராசரிஸில் 1500, அப்புறம் இபி பில்லில் ₹750, அப்புறம் மில்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹250. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சம்மரில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். வின்டரில் பார்த்திங்கன்னா நம்ம பழம்லாம் வாங்க மாட்டோம். சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எதனால தான் வாங்கிப்போம். இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா எப்படியுமே நம்ம ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லதுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவோம். ஆனால் வந்து காய்கறி பார்த்திங்கன்னா பேசிக் திங்ஸு இப்போ வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, தேங்காய், இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது மட்டும் வாங்கிட்டிங்கன்னா ஒரு அந்த வீக்கே கூட நீங்கள் ஓட்டிடலாம். அதுக்காக காய்கறி வாங்க வேணாம்னு நான் சொல்லலை. தேவையானதை மட்டும் அப்பப்போ கீரை, இந்த மாதிரி வாழைத்தண்டு இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாங்கிட்டு எது முக்கியமான பொருளோ அதை மட்டும் நம்ம போகிறோம். இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போகிறோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் விற்கும், குடமிளகா, ஏதேதோ இப்போ வந்து இந்த ஃபாரின் ஐட்டம்ஸ் நிறையா அது இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த காய்கறியெல்லாம் வாங்குறதை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினீங்கன்னா இதில் ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹300 கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ், இது வந்து நான் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். சாப்பிடாதவங்க இந்த பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வாரம் நான் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துலேயே 3 தடவைலாம் சாப்பிட்டுட்ருந்தோம். இப்போ கம்மி பண்ணிட்டோம். இப்போ சம்மர்ன்றதுனால கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் குறைச்சிக்கிறது இன்னுமே நல்லது. அதனால வந்து இப்போ ஒரு வாரத்தில் ஒரு ₹1000 ஆகுதுன்னா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 800 இல்லை 700 அந்தமாரி கம்மி பண்ணிங்கன்னா இப்போ ₹2500 வரைக்கும் ஆகிற அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் எப்படியுமே ஒரு ₹1000 வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ₹1000 வந்துன்றது நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாங்காமல் இப்போ மார்க்கெட்ஸ்லலாம் போய் வாங்கினீங்களாக்கா இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் கேபிள் இப்போ ஃபஸ்ட்டு நான் டிடிஹெச்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால தூக்கி போட்டுட்டோம். இப்போ கேபிள் தான் போட்டிருக்கோம். கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு ₹350. அப்புறம் மொபைல் ரீசார்ஜ், இதில் ஒன்றும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்பவுமே தேவைப்படுது, அதனால் எங்கள் வீட்டில் கேபிள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 4 மொபைல் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஜிபின்ற மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து 1.5 GB அந்த மாதிரி சொல்லி போட்டு தெரியாமல் ஸ்கீம்ஸ்லாம் தெரியாமல் நிறைய ஏமாந்துருக்கோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் இது பண்ணி இப்போ நீங்கள் 4 மொபைல் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வீட்டில் அந்த 4 ஜிபியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு 1 GB கொடுக்கறது வந்து யூஸ் ஆகாது. அதனால இந்த 3 GB தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. இன்னொரு GB உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் வச்சு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு மொபைலில் வந்து நெட் பேக் போடாமல் அதில் மட்டும் வெறும் நம்ம கால்ஸ் மட்டும் பேசிக்கிற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது இந்த ₹1000 கூட உங்களுக்கு வராது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ₹250 உங்களுக்கு சேவ் ஆகும். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராசரிஸில் ஒரு 1500, அப்புறம் இபிபியில் ஒரு 750, அப்புறம் மில்கில் ஒரு 250, வெஜிடபிள்ஸில் 300, நான்வெஜ் ஐட்டம்ஸில் ₹1000, கேபிளில் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜில் ஒரு ₹250 இவ்வளோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது. இதை வச்சு நம்ம ஏன் ஒரு ஆர்டி போட்டு நம்ம பசங்களுக்கு அந்த நேரத்தில் கடன் வாங்காமல் நம்ம செய்யக்கூடாது? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்புக் எடுத்து நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஆர்டி வந்து எங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க்கில் தான் போட்டிருக்கேன்.
நான் வந்து போன வருஷம் 23ல டிசம்பர் மாதம் ஆரம்பித்தேன். அப்புறம் 1, 2, 3 2 வந்து பிரிண்ட் ஆகல. 3ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ₹3000. நான் இப்போ மந்த்லி 3000 சேவ் பண்ணி அதை வந்து ஒரு ஆர்டியாக வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மணிமாலா மணிமாலா டெபாசிட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7% வரும். அப்போ இப்போ நான் வந்து மந்த்லி 3000 கட்டுறேன்னாக்கா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 36,000. 36,000க்கு கூட வந்து இப்போ 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொன்னீங்கன்னாக்கா கூட வந்து சேர்ந்து எவ்வளோ வரும்னா ₹37,386 வரும். ₹1386 இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு கூடுதலாக வரும். இது வந்து உங்களுக்கு லாபம் இல்லைனா கூட குறைவான லாபம் தான் இருந்தால் கூட நீங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சீட்டோ இல்லை ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா கூட ஏமாத்துறதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்களோட விருப்பம். உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ 10,000 20 எவ்வளோ சேர்த்தாலும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் அதை வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதையே திரும்பியும் வந்து நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் பண்ணி எஃப்டியாவோ எப்படியோ இப்போ நிறைய இப்போ பெண் பிள்ளைங்க வச்சுருக்கீங்கன்னா இப்போ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதில் கூட டெபாசிட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போது வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வயசானவங்கன்றதுனா ஒரு 50 இயர்ஸ் அபோவ் 40 இயர்ஸ் அபோவ் இருந்தீங்கன்னா கூட அது வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போடலாம். பிபிஎஃப் ஸ்கீம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் போட்டு நீங்கள் அதை திரும்பி பெருக்கி பெருக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது சின்ன ஒரு குட்டி அமௌண்ட்டை வந்து சேமித்து நீங்கள் எப்படி ஒரு பெருசாக ஆக்கலான்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு சிட் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.